குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது அப்டிக்கல் ஃபேஸ் பண்ணுறீங்க ப்ரிப்பரேஷன் டைமில், குறிப்பிட்ட செல்ஃப் டவுட் வரது, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் டைம் இல்லாமல் இருக்கிறது, அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பர்டிகுலராக ஏதாவது வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் என்னால் சஜஷன் கொடுக்க முடிஞ்சு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும். பிகாஸ் ஸ்டடீஸ் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ எந்த நிலமையில இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் செட்டில் அப்படின்னு ஆயிரும். அது லேடிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ரெண்டே விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து ரொம்ப படிக்க டைமே இல்லை, சமையல் கிட்டில் தான் ஃபுல் நேரமும் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கூட படிக்க டைமே இல்லைங்கிறப்ப கூட எப்படி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஒரு எக்ஸாம் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன்லேருந்து சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாங்க. ஒரு இட்லி சாப்பிட்றாங்க, ஒரு ஆப்பம், ஒரு தோசை போல் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் எலும்பி அவங்களாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. பிகாஸ் 500 அவங்களுக்கு சுகர் இருந்து படுத்த படுக்கை ஆனதுக்கும் எனக்கு வந்து டோட்டலி ஒரே நாளில் லைஃப் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தது. அதனால எனக்கு வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறேனே தெரியல. அதனால் வீடும் ஃபுல்லாக A to Z நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறது, கை குழந்தைய பார்க்குறது எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பட் தேங்க் காட் எல்லாமே ஓரளவுக்கு மாறிடுச்சு. அதனால தான் மறுபடியும் படிக்கிறதுக்கு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இனிமேல் வீடியோஸும் கண்டினியூஸாக வரும். என்னோட வீடியோஸ் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட் டு கிவ் மீ லைக். பிகாஸ் நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஏதாவது ஒரு விதத்திலையாவது மோட்டிவேட் ஆகி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு என்னோட வீடியோ எது பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு ரீட் இட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் கமெண்ட் செக்ஷன். நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் ரீட் பண்ணணும் அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து எதை பர்டிகுலராக பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த டைமில் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைஸில் இருக்கும்போது படிக்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. வேலை பார்த்து நின்று குழந்தையும் பார்த்து வீடையும் பார்த்து நாய்க்குட்டி வேறு இருக்குது, அதை ஒன்று பார்க்குறது, அலையிறது, அப்படி பயங்கர டயர்டாகி எனக்கு குதிகால் வலி வந்து ரொம்ப வந்து குறுக்கு வலி வந்து ரொம்ப வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் நான் பெல்ட் போட்டுகிட்டே தான் சுற்றிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு நானும் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுபோக அந்த நேரத்தில் தான் ஆனுவல் பிளானர் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டெட் வந்து அதில் போடவே இல்லைன்னா நிறைய லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்திருந்தது. டெட்லேயுமே வந்து சில விஷயங்கள் நான் படிக்காத மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரியில் வந்து குறிப்பிட்ட சில லெசன்ஸ் படிக்காமல் இருந்தது. அதேமாதிரி சைக்காலஜி இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்தது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிட்டு மறுபடியும் படிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அம்மாவுக்கு மறுபடியும் அடுத்த செக்அப் கூட்டுட்டாங்க. சுகர் வந்து ஃபுல்லாக நார்மலான மட்டும்தான் நான் உன்னை விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டாச்சு. அதனால இனிமேல் கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெய்லி அம்மாவுக்கு 3 நேரம் 4 நேரம் இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஊசியை பார்த்தாலே அவங்க அழுவாங்க. அவங்களுடைய மெல்டவுனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அழுவும் போது நான் தான் ஊசி போடுவேன் அவங்களுக்கு. ஒவ்வொரு நேரமும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறது, குழந்தைக்கு வேறு பயங்கரமான சளி, இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி எனக்கு கம்மியான டைம் தான் கிடச்சிது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம் நான் எப்படி படித்தேங்கிறது தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று வந்து கிடைக்கிற டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எனர்ஜி வந்து ஃபுல்லாக ட்ராப் டவுன் ஆனதுக்கப்புறம் படிக்க போகிறது வந்து ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். இன்கேஸ் நீங்கள் சமையல் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுறீங்க, காலையில் சமையல் கொஞ்சம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியான சமையல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டை படிக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வீடியோ என்ன செய்யுங்க, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க. இப்போ தமிழில் ஒரு EL 1 படிக்க போகிறீங்கன்னா அந்த EL 1க்கு யூடியூப்பில் எக்கச்சக்கமான பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, வீடியோ போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ என்ன செய்யுங்க, ஓட விட்டுருங்க. சைடில் ஓட விட்டுட்டே நீங்கள் வெங்காயம் இருக்கிறது, தக்காளி இருக்கிறது, குழம்பு வைக்கிறது, தாளிக்கிறதுன்னு எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் என்ன செஞ்சிடும், மனசுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ நீங்கள் படிக்க வந்து உட்காரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த படிக்கக்கூடிய டாபிக் வந்து புதுசாக படித்த மாதிரி இருக்காது. ஏன்னா பாதி விஷயத்தை காது உள்வாங்கினதுனால உங்களுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளாவே ஓனாக ரீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோவோ இல்லைனா உங்களுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கையே நீங்கள் போட்டு விட்டுட்டு அதை கேட்கும்போது உங்களுக்கு எய்தர் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைனா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டும் இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து படிக்கிறதுக்குள்ள டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து சுத்தமாக எனக்கு எனர்ஜியே இல்லை. ஏன்னா நான் ஒரு காலையில் ஒரு ஊருக்கு ஓடணும், மறுபடியும் வீட்டுக்கு வரணும், மறுபடியும் நைட்டு சமைக்கணும், மறுபடியும் இன்னொரு ஊருக்கு ஓடணும் அப்படிங்கிற ரொட்டேஷனில் தான் இருந்தேன். கை குழந்தைய வச்சுட்டு என்னால் எதுவுமே மேனேஜ் பண்ண முடியல. இப்போவும் அவனுக்கு பயங்கரமான சளி, அவனுக்கு மருந்து கொடுக்குறது, அம்மாவுக்கு மருந்து கொடுக்குறது, நான் எனக்கு கால்சியம் விட்டமின் எல்லாத்தையும் சாப்பிட்றது, அப்புறம் வீட்டுக்கு சமைக்கிறதுன்னு பயங்கர ஹெக்டிக்கான ஒரு டைமில் கூட என்னால் இந்த விஷயத்தில் மட்டும்தான் படிக்க முடிஞ்சு. அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்க டைமே கிடைக்கல அப்படின்னா, ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அதில் தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமை முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நமக்கு படிக்கவே முடியாட்டி கூட படிக்க முடியலையேங்கிற கில்ட் உங்களுக்கு வரணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த ஸ்டடி ரொட்டீனுக்குள்ளே செட் ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கில்ட் வர ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் கிடைச்சாலும் போதும் தானே. அந்த 20 நிமிஷத்தில் ஒரு 10 பாயிண்ட் நமக்கு மனசில் ஏறிடாதா? ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா, மிக்ஸி போடும்போது உட்காந்து படிப்பேன், தோசை சுடும்போது உட்காந்து படிப்பேன், சப்பாத்தி போடும்போது எல்லாம் பெருசாக படிக்கிற மாதிரி வெளியே இதாகனா கூட நமக்கு ஒரு 4 பாயிண்ட்டாவது உள்ள மனசுக்குள்ளே ஏறி இருக்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இது வந்து எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமை கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில கூட என்னால் படிக்க முடியாது காரணம் சொல்லிட்டே இருக்காமல், இந்த மாதிரி டஃபஸ்ட் சிச்சுவேஷனில் கூட படிக்கிறதுக்கான மனசை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அண்ட் சில பேருக்கு வந்து ப்ராப்பராக உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து படித்தா மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அதுதான் உங்களால் படிக்க முடியும்னா அது கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதை படிக்க போகிறீங்களோ அந்த வீடியோவையோ அந்த ஆடியோவையோ ஒரு தடவை ஏர்லியராக போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீடியோவையோ ஆடியோவையோ நீங்கள் அடுத்த நேரம் கேட்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பாதி கடல் வந்து தாண்டின மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதாவது வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே சைடில் பாதி போட வேண்டிய வீடியோ போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி கடல் ஆல்ரெடி தாண்டின மாதிரி இருக்கும். கிடைக்கக்கூடிய மிச்ச நேரத்தில் உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ண டிப். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, லேட் நைட் ஸ்டடி உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா அடுத்த நாளுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஏர்லியராக ப்ரிப்பேர் பண்ணி எழுந்துற மாதிரி ஒரு அலாம் வச்சுக்கோங்க. அலாம் வச்சுட்டு ஒரு 5 o'clock ஒரு 6 o'clock ஒரு மணி நேரம் எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு காஃபி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கிடைச்சாலும் நல்லது தானே. நீங்கள் அதை யோசிங்க. ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிச்சிடலாம், 20 நிமிஷத்தில் ஒரு 2 பேஜ் படிச்சிடலாங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திக்க முடியாது, நான் நைட் ஸ்டடி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் எப்படியும் லேட்டாக தான் எந்திக்க போகிறீங்க நைட் ஸ்டடி முடிச்சுட்டு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விஷயங்களை நைட்டே என்ன செய்யுங்க எடுத்து வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கரில் ரைஸ் போடுற மாதிரி இருக்குன்னா குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க, ரைஸ்க்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் என்ன குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான பாத்திரங்கள் கொஞ்சம் ஜாமான்கள் எல்லாம் எடுத்து கவுண்டர் டாப்பில் மேலே வச்சுட்டு நீங்கள் நைட் ஸ்டடி பண்ண வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாதி வேலை கிச்சனில் முடிச்ச மாதிரி இருக்கும். பொதுவாகவே நமக்கு வந்து யோசிக்க தான் நிறைய நேரம் எடுத்த மாதிரி இருக்கும். நாளைக்கு சாம்பார் வைக்க போகிறோம், நாளைக்கு அவியல் வைக்க போகிறோம் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழம்பிட்டே இருக்கும். அதனால் மனசில் ஒரு தடவை முடிவு பண்ணிடுங்க, நாளைக்கு தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனோட வேலையை முடிச்சுட்டு வந்து நைட் ஸ்டடிக்கு உட்காந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திச்சா கூட அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவீங்க. லேட் நைட்டையும் ஏர்லி மார்னிங்கும் இந்த மாதிரி டேக்கிள் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து டெட் வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் சைக்காலஜி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கரண்ட்டாக வந்து சைக்காலஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் பிஜிடிஆர்பிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே ஒருத்தங்க வந்து நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்னொருத்தவங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். பட் அவங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளை வரல. அதனால் நான் இப்போ வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து என்ன செஞ்சிருக்கேன், இப்போ படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாலேஜ் கூட இல்லை, எனக்கு பிஜிடிஆர்பியை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. சிலபஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். சிலபஸுமே நானே கையை வச்சு ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சிருக்கேன். இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கணும். இனிமே தான் அந்த சிஸ்டர் கொஞ்சம் கைட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எப்படி படிக்கலாம் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. எப்படி படிக்க போகிறோம், என் சிலபஸ் எப்படி முடிக்க போகிறோம், எக்ஸாம் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, நம்மளால் முடிக்க முடியுமா, பாஸ் ஆகிட முடியுமா, நம்ம வந்து எந்த அளவுக்கு படிக்க போகிறோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கேள்விகள் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எனிவே இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரிப்பேரிங் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் எனக்கு டெட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்தது. ஐயோ சிலபஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் போட்டுருவாங்களோ அப்படி இப்படி ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளோ நிறைய போர்ஷன் இருக்குதே, படித்து முடிச்சுக்கோங்கன்னு. ஆனால் நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அப்போ எனக்கு தெரியல. படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடிஞ்சிடும், ஈஸி தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்லையும் ஒரு ஹோப் வச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் நல்லபடியாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நீங்களும் யாராவது பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக என்னுடைய வீடியோஸில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ரெகுலரான ஸ்டடி விளாக்ஸ் வரும். பிஜிடிஆர்பிலேயே தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் தமிழ் படிக்கிற வீடியோஸ் வரதான் செய்யும். என்னுடைய டெய்லி விளாக்ஸ் வரும், மோட்டிவேஷனல் விளாக்ஸ் வரும், ரெகுலராக வர மாதிரியான வீடியோஸ் தான் வரும். எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸில் பர்டிகுலராக வேறு எதுவும் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ. குரூப் 2 வந்து நான் சூஸ் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு அகாடமியில் வந்து ஏதாவது ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ராவாக புக்ஸ் வாங்கணுமோ இல்லைனா 11th 12th புக்ஸ் வாங்கணுமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதனால தான் இப்போதைக்கு குரூப் 2 நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். எனிவேஸ் ஐ எம் வெரி மச் இன் டு த டீச்சர் அப்படிங்கிறதுனால பிஜிடிஆர்பி இஸ் அ மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறதுனால போர்ஷனை கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகே பண்ணிடலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. என்னதான் இருந்தாலும் டெட்டு வந்து இட்ஸ் அ பேஸ் ஃபார் எவ்ரி எக்ஸாமுங்கிறது எனக்கு இந்த பிஜிடிஆர்பி புக்கை பார்த்தோன்னே சிலபஸை பார்த்தோன்னே தோணுச்சு.
ஏன் அப்படின்னா வந்து ஜிகே வந்து ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியில் உள்ள போர்ஷனும் நிறைய கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி வந்து எல்லா யூனிட்டும் டெட்டுக்குள்ள அதே மாதிரி இல்லை, ஆனால் சில யூனிட் வந்து டெட்டுக்கு படித்த சைக்காலஜி தான் பிஜிடிஆர்பிக்குள்ள சைக்காலஜியும் இருக்குது. நீங்கள் வந்து 2 சிலபஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது போக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து 6th to 10th வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படித்தது. அதனால் வந்து எனக்கு வந்து டெட்டு படித்தது வந்து ஒரு பேஸ் எக்ஸாமாக படித்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஓகே, சைக்காலஜி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஜிகேல கொடுத்துருக்காங்க, நமக்கு அது கொஞ்சம் ஓகே. அது போக தமிழ் வந்து 6th to 10th வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு டெட்டை வச்சு எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், டெட்டு ப்ரிப்பரேஷன் யாருமே வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. டெட் எக்ஸாம்குள்ள சிலபஸ் இஸ் அ வெரி பேஸ் சிலபஸ் ஃபார் ஆல் த அதர் எக்ஸாமுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால டெட்டு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம வராத எக்ஸாமுக்காக படிக்கிறோமா அப்படிலாம் நீங்கள் நெகட்டிவாக திங்கே பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஆல் த அதர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கிவ் மீ a like, give a comment and do subscribe to the channel. Thank you. Have a very good day.